இப்ப நீங்க செய்தியில வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆமா ஆமா அன்னைக்கு நடந்த நிகழ்வையும் பார்த்திருப்பீங்க, ஆமாங்க, ஆமாங்க. நேர்ல வந்தியும் பார்த்திருக்கிறீங்க. ஆமாங்க. இப்ப இதுல யார் பக்கம் தவறு இருந்திருக்கும்ன்றது உங்களுடைய அனுமானம் என்ன? அதாவது கட்டுக்கடக்காம வந்து அன்கண்ட்ரோல்டு மாப், கூட்டம் அதிகம். கூட்டம் அதிகம். ஆமா. எல்லாம் எதிர்பாராத குழந்தைங்க அளவுக்கு கூட்டம் இது வந்து வந்து எக்ஸிபிஷன் கிடையாதுங்க. குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வர மாதிரியான இடம் இல்லை இது. அரசியல் கட்சி மீட்டிங்ல குடிச்சிட்டு வருவாங்க, கண்ட்ரோல் இல்லாம யார் வராங்கன்னு தெரியாது. மற்ற அரசியல் கட்சிகள் சிஸ்டமேட்டிக்கா ஏற்பாடு பண்றாங்க. ஒவ்வொரு கிராமத்துல இருந்து வண்டி வச்சுட்டு வராங்க, ஒவ்வொரு ஏரியாவில் அவங்க மட்டுமே தனியா நிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அவங்க வந்து ஓரளவு பாதுகாப்பு பார்த்துக்கிறாங்க. இது அன்கண்ட்ரோல்டு மாப். யார் எந்த ஊர்ல இருந்து வராங்க, எதுக்காக வராங்க, எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். இப்போ ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்குது. கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல. அவர் ஒரு பெரிய நடிகராக இருக்கிறார். கோடம்பாக்கத்தில் இல்லாத செக்யூரிட்டி சர்வீசஸ் கிடையாது. ஒரு மீட்டிங் போகிற இடத்துல பல கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சிஸை வச்சு அவங்க முறையாக மெயின்டைன் பண்ணணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதே இடத்துல தண்ணி வசதி கிடையாது, குடிக்க தண்ணி இல்லை, சாப்பாடு கிடையாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைவேட் ஏஜென்சிஸ் இருந்தாங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. வாக்கி டாக்கி மூலமாக எங்கே என்ன நடக்குது, அந்த கும்பலை கலைச்சி விடுறது, அல்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் வரக்கூடிய தலைவர்களை வராமல் இன்னைக்கு ப்ரோக்ராம் கேன்சல் ஆச்சுன்னு சொல்லி அதை டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. கும்பலை மட்டும் கூட்டணும், இதில் நம்ம ஆதாயம் அடையணும்னு சொல்லி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் எதிர்பார்க்கறது அது முக்கியமான காரணம். இதுல இப்ப இந்த நிகழ்வுல ஆதாயம் தேடுறாங்கன்னு சொல்றீங்க. ஆதாயம் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் மீட்டிங் நடத்தலையும் சொல்றேன். ஒரு இடத்துல மாச காமிக்கணும். இல்லைங்க, பொதுமக்கள் சிந்திக்கணுங்க. பொதுமக்களை வந்து காலையில இருந்து அவர் வர்றதுக்காக அவ்வளவு நேரம் காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் எப்போ வர்றாருன்னு தகவல் ஒருவேளை இங்க மாவட்ட பொறுப்பாளர்லாம் இருப்பாங்க, அவங்க மூலம் தெரிஞ்சுட்டா அவர் வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ வந்து, ஏன்னா காலையில இருந்தே காத்திருக்காங்கிறது வந்து பொதுமக்களுக்கும் அந்த இது அறிவு வேணும். நம்ம ஏன் இவ்வளவு நேரம் ஒருத்தருக்காக காத்திருக்கணுமா? நமக்கு பிடிச்ச தலைவராக இருந்தாலும் கூட இவ்வளவு நேரம் காத்திருந்து இந்த மாதிரி இழப்பு நமக்கு தானே, பொதுமக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. நம்மளும் சிந்திக்கணும். இந்த மாதிரி எந்த அரசியல் கட்சி தலைவர் வந்தாலும் சரி, சினிமா நடிகர் வந்தாலும் சரி, நம்ம பார்க்கறதுக்கு மாதிரி இடமா இருக்கான்னு பார்க்கணும். முடியுமா இந்த மாதிரி ஒரு குறுகலான இடத்துல இப்படி கூட்ட நெரிசல மாட்டிக்க கூடாது. இனிமேலும் வருங்காலத்தில் சிந்திக்கணும். சிந்திச்சுதான் எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் கூட்ட நெரிசல்ல நம்ம போகக்கூடாதுன்னு பொதுமக்கள் உணரணும்.